கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். உன்னை அழிக்க நினைக்கும் துஷ்டர்களின் இஷ்டங்கள் கர்த்தரால் முறியடிக்கப்படும் என்று சொல்கிற தலைப்பின் கீழிலே ஆண்டவருடைய வார்த்தையை ஜெபத்தோடு தியானிப்போமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தினுடைய முதற் பகுதி. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுகிற நாம் இந்த உலகத்திலே துஷ்ட மனிதனுடைய துஷ்ட காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோமா? கண்ணீர் விடுகிறோமா? ஒருவேளை துஷ்ட மனிதர்கள் உங்களுக்கு எதிராக தீமைகளை விதைத்து உங்களை நொறுக்கி உங்களை அழித்து உங்களை பாழாக்க பல திட்டங்களை, பல சூழ்ச்சிகளை, பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்களா? இன்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள், நீங்கள் நிச்சயமாய் வெற்றி பெறுவீர்கள். துஷ்ட மனிதர்கள் பிறரின் காயங்களை கண்டு சந்தோஷப்பட, பிறரின் அழுகையை கண்டு கைத்தட்டி சிரித்திட, பிறரின் அழிவை கண்டு ரசித்து கூர்ந்து நோக்கி பார்த்து ருசித்திட அவர்கள் காத்திருக்கிறார்கள். துஷ்டர்கள் உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை, சமாதானத்தை கெடுத்தார்களோ, உங்கள் வாழ்க்கையை அடிமையாக்கி உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களோ, பயப்படாதீர்கள், ஆண்டவருடைய பாதத்திலே வாருங்கள். தாவீது கோலியாத்தை வீழ்த்த ஆண்டவராகிய கர்த்தர் பலத்தை கொடுத்தார். இந்த துஷ்ட மனிதனை எதிர்க்க எனக்கு பலம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி போராடுகிறீர்களோ, ஜெபம் என்று சொல்லுகிற ஆயுதத்தை உபயோகித்து பாருங்கள், நீங்கள் ஜெயத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு முன்பாக பின்பாக இருக்கிற துஷ்ட மனிதர்களுடைய சதி திட்டங்களும் சூழ்ச்சிகளும் எரிச்சல்களும் ஜெபம் என்ற ஆயுதத்தினாலே அது பலத்தை இழந்துவிடும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை அழிக்க முயல்கிற, குடும்பத்தை சின்னா பின்னமாக்க நினைக்கிற, முன்னேற்றத்தை தடுக்கிற, நஷ்டத்தை வருத்துகிற, கணவன் மனைவி அன்பின் ஐக்கியத்தை கெடுக்கிற, சகோதர சகோதரிகளுக்குள் பிளவை உண்டாக்க பிரயாசப்படுகிற, பிற குடும்பத்திற்கு எதிராக தீமைகளை விதைக்கிற, கடினமாய் உழைக்கும் மனிதர்கள் மேல் பொறாமைப்படுகிற, ஆசீர்வாதத்தை முறியடிக்க போராடுகிற துஷ்டர்களின் சகல திட்டங்களையும், சகல எண்ணங்களையும், சகல காரியங்களையும், சகல முயற்சிகளையும் கர்த்தர் மிதித்து உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாய் தருவார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், வேதனையடையாதீர்கள், பின்னோக்கி செல்லாதீர்கள், இயேசுவின் பின்னால் நடந்து செல்லுங்கள். ஜெபம் என்று சொல்லுகிற ஆயுதத்தை பிடித்து தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள், நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். துஷ்டர்கள் பல நேரங்களில் உங்களை அழ வைத்து, கதற வைத்து, கண்ணீர் விட வைத்து, வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, குற்றுயிராக்கி உங்களுடைய குடும்பத்தையே விரட்டிவிட திட்டங்களை எல்லாம் வகுத்து வைத்திருக்கிறார்களோ, பயப்படாதே தேவனுடைய பிள்ளையே. கோலியாத்தை வீழ்த்த தாவீதுக்கு தேவனாகிய கர்த்தர் பலத்தை கொடுத்தார். இந்த கோலியாத் எல்லா விதமான போர் தளவாடங்களை பயன்படுத்தி போருக்கு ஆயத்தமாகிறான். தாவீதோ ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நம்பி கோலியாத்தை எதிர்க்க துணிகிறான். பெரிய கோலியாத், சிறிய தாவீது. கோலியாத்திடத்துல எல்லா விதமான போர் தளவாடங்கள் எல்லாமே இருந்துச்சு. தாவீதிடத்துல இருந்தது 5 கூழாம் கற்கள். கோலியாத்தும் தாவீதும் போர்க்களத்தில் நிற்கிறார்கள். தாவீதை பார்த்து கோலியாத் பரியாசம் பண்ணுகிறான், அசட்டையாய் பார்க்கிறான், பல தீமையான வார்த்தைகளை உதிர்க்கிறான். இதையெல்லாம் தாவீது கேட்டு ஆயத்தப்படுகிறான். தாவீதின் கரங்களில் 5 கூழாங்கற்கள். தாவீது கவனை ஆயத்தப்படுத்தி ஒரு கூழாங்கலினாலே கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் உதவி செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் என்ற கவனை சரியாய் உபயோகித்து பாருங்கள். ஜீவனுள்ள கல்லாகிய ஆண்டவருடைய நாமத்தினாலே எதிரியை ஜெபத்தினாலே குறிவைத்து தகர்க்க முயற்சியுங்கள். ஜெபம் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த நாளிலும் காயங்களோடு, கவலைகளோடு, வேதனைகளோடு இருக்கிற நீங்கள்
ஜெயத்தை பெறுவீர்கள். உங்களை அழிக்க நினைக்கும் துஷ்டர்களின் இஷ்டங்கள், விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள், முயற்சிகளை தேவன் முறியடித்து உங்களுக்கு வெற்றியை ஆண்டவர் தரப்போகிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இப்படி நாம் காத்திருக்கும் போது நமக்கு எதிராக நிற்கிற, நம்மை அழிக்க நினைக்கிற துஷ்ட மனிதர்களின் சதிகளும் சூழ்ச்சிகளும் முயற்சிகளும் ஒரு நாளும் வெற்றி பெறப் போவதில்லை. நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது, தீயின் நடுவே நடக்கும் போதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். துஷ்ட மனிதர்கள் உங்களுடைய குடும்பத்தை சின்னா பின்னமாக்கி உடைத்து அழித்து எரித்து நசுக்க நினைக்கிற தந்திரங்களை ஆண்டவர் முறியடித்து உங்களுக்கு வெற்றியை தருவார். தாவீது கோலியாத்தை வீழ்த்த தேவன் பலத்தை கொடுத்தாரே. எனக்கு ஆள்பலம் இல்லை, பணபலம் இல்லை, படைபலம் இல்லை என்று சொல்லி கலங்குகிறீர்களோ? துஷ்டர்களின் முயற்சிகளை ஒடுக்கிட தேவ பலம் போதும். எதை குறித்தும் பாரப்பட வேண்டாம், எதை குறித்தும் கவலையடைய வேண்டாம். எப்பொழுதும் கண்ணீர் விட்டு நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தருடைய பாதத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் பணிகளிலே, உங்களுடைய தொழில்களிலே, உங்களுடைய முயற்சிகளிலே கர்த்தரை நம்பி ஓடுங்கள். நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவிதத்திலே மேலான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். உன்னை அழிக்க நினைக்கும் துஷ்டர்களின் இஷ்டங்கள் கர்த்தரால் முறியடிக்கப்படும். தேவ பிள்ளையை அழாதே, நீ சந்தோஷப்படு. கர்த்தர் உன் பக்கம் நிற்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. துஷ்டர்களுடைய சகல எண்ணங்களையும் சகல முயற்சிகளையும் தேவன் முறியடித்து உங்களுக்கு வெற்றி தருவார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். ஆண்டவர் நோக்கி பாருங்கள், நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அன்பினல் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் அப்பா. துஷ்ட மனிதர்களுடைய இஷ்டங்களை நீர் முறியடித்து எங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் தனிப்பட்ட வாழ்க்கை வேதனையாய் இருக்கிறது, என் குடும்பத்தின் சூழ்நிலை கண்ணீராய் இருக்கிறது, என் தொழிலிலே பெருத்த நஷ்டத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவமானத்தோடு வாழுகிறேன். துஷ்ட மனிதர்களுடைய சூழ்ச்சினாலே நான் வேதனைப்பட்டு வாடி கிடக்கிறேன் என்று சொல்லி கலங்குகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலையும் தேர்தலையும் தந்து தைரியத்தையும் உற்சாகத்தையும் தந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் தாங்கும் ஐயா. துஷ்ட மனிதர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக நிற்காதபடி நீர் உம்முடைய பிள்ளைகள் முன்பாக நின்று துஷ்ட மனிதர்களுடைய எண்ணங்களை முறியடித்து மேலான ஜெயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் நீவாய் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.